அனைவருக்கும் வணக்கம். பாண்டி ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன கதை நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மயில் வந்து இப்போ அவங்களுடைய ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன மயில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இன்றைக்கி சினிமா போகணும்ல, அதை பற்றி தான் நம்ம அப்படியே யோசித்து அப்படியே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மழுப்புறாங்க. ஓ அப்படியா, ஆனால் நான் தான் மயில் பாதியிலே தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன மாமா தூங்கினாலும் என்ன இப்போ என்ன, ஆனால் நான் தான் ஃபுல் படமும் பார்த்தேன்ல, நல்லா தான் இருந்துச்சு கதை எல்லாமேவா அப்படிங்கிறாங்க. சரி மயில் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த நேரம் எப்படி பேச்சை அப்படியே தொடங்குறதுன்னு யோசிச்சுட்டே, ஆனால் மாமா தான் 1200 செலவு பண்ணிட்டோன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மயிலே நீ இப்போ தானே இது மொதல் கேட்குற, அதனால் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் செலவழித்து இப்படி ஒரு படத்துக்கு நாங்கள் போனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இனிமேல் அந்த மாதிரி செலவழிச்சுலாம் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் சரியா மயில் அப்படிங்கிறாங்க. சரிங்க, எப்படினாலும் அந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி சொல்லக்கூடாதுல்ல எல்லோரும் முன்னாடியும். அதுவும் இல்லாமல் பாப்கார்னை ஏன் பாதியிலே சாப்பிட்டேன், ஏன் பாதியில் தூங்கணும், கூல்ட்ரிங்க்ஸை ஏன் குடிக்கல, இப்படிலாம் கேட்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மயிலே எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாது, போ நீ தெரிஞ்சுக்கிடுவேன். எங்கள் அப்பா வந்து எல்லாமே சிக்கனமாக இருந்து வாழ்ந்தாங்க, நாங்கள் எல்லாருமே ரொம்ப சிக்கனமாக இருப்போம். ஸோ நீ அதுக்கேற்றப்பல மாறிக்கோ சரியா. இனிமேல் இந்த மாதிரி நிறைய எக்ஸஸாக செலவு செய்ய வேண்டாம். அதுவும் எங்கள் அப்பா கிட்டக்கு இந்த மாதிரி செலவு செய்யறதுக்கு காசு வாங்கவே கூடாது சரியா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு வந்து இவங்க சொல்லிட்டா எதுவுமே நம்ம வந்து இனிமேல் இவங்ககிட்ட எதுவும் பேசினாலும் எடுபடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு சரிம்மா சரி அப்படியா ஓகே அப்படிங்கிறாங்க. சரி படுக்கலையா அப்படிங்கிறாங்க. இந்த நான் படுக்கிறேன் நீங்கள் படுங்க அப்படிங்கிறாங்க. அவர் படுத்துறாரு. இவங்க உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. நம்ம பழனி வெளியில் இருக்கார். கதிர் வந்து அவருடைய பைக் வந்து தொடச்சிட்டு இருக்காரு. அங்கே தூசி இருக்கு பாருடா, இங்கே தூசி இருக்கு பாருடா, இந்த பாருடா பின்னாடி இருக்கடா தூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பழனி அவரை கலாச்சிக்கிட்டே இருக்காங்க கதிரை. அந்த நேரம் பார்த்து ராஜி வெளியில் வராங்க. வெளியில் வந்துக்கிட்டு சித்தப்பா காஃபி குடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. குடிச்சேனேம்மா, தங்கமயில் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காஃபி வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், இப்போ தான் குடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ராஜிகிட்ட எப்படி கேட்க என்ன கேட்கணும் ஒரே குழப்பத்தில். சித்தப்பா இந்த சட்டை உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது இந்த சட்டையா, ஏன் இந்த சட்டையை நான் பலமுறை போட்டிருக்கேலாமான்னு. இல்லை சித்தப்பா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், இந்த சட்டை சூப்பராக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா, அந்த சூரிய வெளிச்சத்தில் பளிச்சுன்னு பட்டு அப்படியே டால் அடிக்குதா உங்களுக்கு, அதனால் சூப்பராக இருக்குது சித்தப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மாண்ணே. ஏமாம்மா இவள் உங்களை கலாய்க்கிறாளே, அவளுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதனால தான் உங்களை இப்படி கலாய்க்கிறாள், அது கூட உங்களுக்கு தெரியலையா, இவளை எத்தனை வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு. நான் இவளை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன், இப்போ கூட எனக்கு அவருக்கு குட்டியாக இருந்தால் தூக்கி வளர்த்தேன் என்னடானே, அது கூட உங்களுக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்கிறீங்களே, அவள் ஏதோ உங்களுக்கு கலாய்க்கிறா, உங்களுக்கு அவளுக்கு தேவைப்படுது மாமா அப்படிங்கிறாங்க. ஏமா நீ என்ன கலாய்க்கிறான்னு. ஐயோ இல்லை சித்தப்பா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. இல்லை மாமா அவளுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதனால தான் உங்ககிட்ட கைஸ் வைக்கிற, அதில் எல்லாம் இருக்குது இதில் எல்லாம் இருக்குன்னு. இனி வேறு பேசாமல் சும்மா ஏதாவது சொல்லி தோன்றிட்டே இருக்காது எங்கள் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. அது சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி ராஜி ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சித்தப்பா அந்த தெருவில் அந்த பையன் இருக்கான, அந்த ஸ்கூலில் படிக்கிறான்ல, அவன் இப்போ எங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி விவரமாக கேட்குறான். அவன் வந்து அந்த அவங்ககிட்ட போய் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காமா, 3 கிலோமீட்டர் போகணுமா, பாவம் டெய்லி சாயங்காலம் போயிட்டு வரீங்க டியூஷன் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், அதுக்கு இங்கனக்குள்ளே பக்கத்தில் எங்கேயா படிக்க வேண்டியதானே. ஏம்மா இங்கனக்குள்ளே யாருமா நல்ல டியூஷன் சென்டர் எடுக்கிற ஆள் இருக்காங்க, யாருமே அப்படி இல்லைல்லம்மா, அதனால தான் அவ்வளோ தூரம் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்டுகிட்டே இருக்காங்க. கதிர் வந்துட்டு இவள் எதுக்கோ பிளான் போடுறா, எதுக்கோ திட்டம் போட்டு தான் காய் நகர்த்துறா அப்படின்னு சொல்லி கதிர் இங்கே மனசுக்குள்ளே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, இழிச்சிதப்பா அந்த பையனை நான் டியூஷனுக்குலாம் நினச்சிட்டு இருக்கேன், அந்த பையனை என்கிட்ட கொஞ்சம் டியூஷன் அனுப்ப சொல்லி நீங்கள் பேசி விடுங்களே, அதே போல் டியூஷனுக்குலாம் ஆள் சேர்த்து விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இதே நம்ம புதுசாக இருக்குது, எப்போல இருந்துன்னு. இழிச்சிதப்பா இப்போ இருந்து தான் ப்ளீஸ் சித்தப்பா எப்படியா பேசுங்களேன், இப்போயே போய் கேட்டுட்டு வாங்களேனே. ஏம்மா கேட்குறேம்மா, அதுக்கு நீ இப்போ ஏம்மா ஆமாம் சித்தப்பா இப்போயே கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவரும் போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதோ இப்போயே உனக்கு கால் பிடிச்சி விட்றேன் பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்த கதிர் இருக்காரு. ஆமாம் என்ன பண்ண போகிறேன், என்ன பிளானில் இருக்கேனே, கண்டிப்பாக டியூஷன் எடுக்க தான் போறேனே. ஆமாம் அதான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்னதா இல்லைங்களா, அதுக்கு நீ இவ்வளோ ஸ்பீடாக இருக்கீ அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டியா, அம்மாட்ட தான் சொல்லிட்டேனே. அதெல்லாம் அம்மாட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜி. சரி என்ன சொன்னாங்க, ஓகே எடுந்தா சொன்னாங்கண்ணே. சரி அவர்கிட்ட சொல்லிட்டியாண்ணே. இல்லை மாமா கிட்டக்கு இன்னும் சொல்லலை, டியூஷனுக்கு எத்தனை பேர் வர்றாங்க என்ன ஏதுன்னு ஆள் படிக்கிறேன், அதுக்கப்புறம் மாமா கிட்டக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தேவையில்லாத கனவு வளர்க்குற சரியா, அவரெல்லாம் எடுக்க விட மாட்டார், இப்போ எதுக்கு திடீர்னு டியூஷன் எடுக்கணுங்கிற, அதெல்லாம் பேசாமல் இருக்க வேண்டியதானே. இல்லை எதுக்கடுத்தா நீ மொத்தம் தனியாகவே செலவழிக்கிறதுக்கு நான் செலவு எல்லாத்துக்குமே நீ கூட தனியாகவே கஷ்டப்படலாமா, அதில் இல்லை நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நம்ம உனக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் தனியாக கஷ்டப்பட்டேன்னு உன்னை இப்போ சொன்னேன் நான். இல்லை எனக்கு அதை பார்த்தாலே தெரியும், நான் டியூஷன் கண்டிப்பாக எடுக்கவே போகிறேன்னு, நீயே உன் இதில் எப்போ பார்த்தாலும் பிடிவாதமாகவே இருக்கன்னு. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கு சொல்லலை, நீ ஆசையாக இருக்க, ஆனால் எங்கள் அப்பா இதெல்லாம் செய்ய விட மாட்டார், அவர் அவன் ஆசையை கலைச்சிருவார், அதுக்காக தான் திருப்பி சொல்கிறேனே. அதெல்லாம் இல்லை, நான் மாமாட்ட பேச விதமாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி சமாளிச்சிட்றாங்க. நெக்ஸ்ட்டு சென்னையை கட்டுறாங்க. சென்னையில் சென்ட்ரலு எக்மோர் இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம மீனா செந்தில் 2 பேரும் கட்டுறாங்க. 2 பேர் கையை பேக்கோடு வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே நுழையிறாங்க. ரூமில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஹாலில் பெட்ரூம் எல்லாமே இருக்குது. வந்து ரூமில் வந்து உட்காடுறாங்க. அப்பா அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே விலைக்கு விட்றாரு. செந்தில் வந்துட்டு மீனாக்கு பயங்கர கால் வலி, மீனை காலெல்லாம் பிடிச்சி அமைக்கிட்டு இருக்காங்க. என்னடி என்னாச்சுன்னே. இல்லை பஸ்ஸில் வரும்போது ரொம்ப நேரம் நம்ம காலை தொங்கோடுக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தேன்னா அதனால தான் கால் பயங்கரமாக வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே கூட நான் வேணா அமைக்க விட்றேன் அப்படின்ட்டு காலை அமைக்க விட்றாங்க. என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, ஏன் பொண்டாட்டிக்கு நான் காலை
கால் அமைக்க உடனே அழகு ராசா என் அழகு புருஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்படி எடுத்து கையெல்லாம் வந்து அவங்க நெத்தியில் வச்சு திருஷ்டிலாம் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது இதெல்லாம் நீ செய்ய மாட்டீல அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம இப்போ இங்கே தனியாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. சப்பா ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மீனா ஃபீல் பண்ணிட்டு அடுத்து மணியை பார்க்குறாங்க. ஐயோ ரொம்ப நேரமாச்சு அப்படின்ட்டு அடுத்து செல்லை பார்க்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஐயோ அத்தை ½ அன் ஹவருக்கு முன்னாடியே கால் போட்டிருக்காங்க, நான் பேசுகிறேன்னு. சரி பேசு அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க. அனாரம் சீக்கிரமாக வந்து கோமதி அவங்க வீட்டில் வந்து ஓடி சீக்கிரமாக ஸ்பீடாக ஓடி வராங்க. என்னடி எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர்ற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மீனாக்கு அப்போதே கால் பண்ணேன், அவள் எடுக்கவே இல்லைன்னு. அப்போ நான் செந்தில் போடணும் தானே, செந்திலுக்கும் போட்டேன், அவனுக்கு தான் ஃபோன் போட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனெல்லாம் எடுக்கிறாரு. அதுக்கு கால் வருது. எங்க மீனாவே அவளே கால் பண்ணுறா அப்படின்ட்டு அப்புறம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுற, எப்படி இருக்காருன்னே, சென்னை போய் சேர்ந்துட்டிங்கன்னே. ஆமாத்த இப்போ தான் வந்தோம் அத்தை. ஏம்மா கால் பண்ணல, ஏன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை ஆட்டோவில் வந்திருந்தோம், அதனால் சத்தத்தில் எதுவுமே கேட்கல அப்படிங்க. ஏண்டி இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு இவ்வளோ தூரம் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி ரூம்லாம் எப்படி இருக்குல்ல, எல்லாம் வசதியாக இருக்கனே. நல்லா இருக்கு அத்தை அப்படிங்கிறது பேசிகிட்டே இருக்காங்க. மயில் வந்து ரொம்ப பவ்யமாக அவங்க மாமா கிட்ட இருந்தாங்க மாமா டீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உடனே கோமதியில் கேட்குறாங்க, அத்தை யார் கூட பேசுகிறீங்க அப்படின்னு. மீனா தானே. மீனாவா, கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. என்ன மீனா சென்னை போயிட்டீங்களா, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னே. ஆமாங்க ரொம்ப லேட்டாகிடுச்சு நீங்கள் வரதுக்கு, அதனால தான் அங்கே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி படம்லாம் எப்படின்னு சொல்லலாம் இருந்துச்சுன்னா, படம்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்தேன்னே. இருங்க மாமா பக்கத்தில் இருக்காங்க, மாமாட்ட பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இருங்க அவர்கிட்ட நான் என்னத்தை பேச அப்படின்னு சொல்லி